அந்த பிரம்மணதி எத்தோ என்று ஒன்றுமே புரியவில்லை. அந்த கர்ண மகாராஜனுக்கும் எனக்கும் சுக போகத்திலே திருமணம் நடந்து திருமணம் நடந்து அதை அறியாமல் தகப்பன் என்ன செய்தான் தெரியுமா? எனக்கு சீரும் வரசியோடு எடுத்து வந்தான். பார்த்தா இந்த கர்ண மகாராஜனை நான் வந்திருப்பதை பார்த்து, பெண்ணே, மாமன்னனுக்கு மகளாய் பிறந்து இப்பேற்பட்ட மாநகர தேர்ப்பாக நீ மறந்திருக்கின்றாயே, இது தகாது. அப்பா, நான் வரமாட்டேன். அந்த பிரம்மனை எடுத்தது அந்த இடத்திலே நான் கஷ்டப்பட்டு வாழ்கிறேன் என்று நான் உரைத்தேன். எங்களுக்கு இருவருக்கும் ஒரு ஆண் குழந்தையும் பிறந்து விட்டார். ஆமா, ஆமா, போட்டலாம். ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டான். பிறந்த பிறகு சில நாட்களுக்கு பிறகு அண்ணவனும் ஒரு தேரோட்டின் மகன் என்று தெரிய வந்தது. அதை அறிந்த நான் என்ன செய்தேன் தெரியுமா? மன்னா, நீங்களும் தானத்திலும் தர்மத்திலும் சிறந்தவராகவே அதனால எனக்கு இருந்து வரம் கொடுக்க வேண்டும் என்னவென்று கேட்க, கண்ணியை சுபாங்கி உனக்கு என்ன வர வேண்டும் கேட்க, இத்திரத்திலே இருந்து நான் உங்களுக்கு சமைக்க மாட்டேன், இரண்டாவது வரம் நான் உங்களை சேர மாட்டேன் என்று வரம் கேட்டேன். வரைக்கும் அந்த ஒரு முகத்தை நான் பார்த்தது. ஆமா, ஆகினாலே அந்த புறத்திலே கலிகா மண்டபம் ஏற்பாடு செய்து தன்னன் தனிமையாக நான் வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறேன். அப்படி இருக்க அதிகாலையிலிருந்து சாண வாரங்கள் எல்லாம் முடித்து நந்தவனத்துக்கு செல்வது வழக்கம். ஆகினால் இதரம் அறியாமல் இருக்கக்கூடிய தோய்மார்கள் இருக்கின்றார்கள். அம்மாவாகிய பொண்ணு அழைத்தார் என்று உடனடியாக அழைக்க செய்யும். மோடு பண்ண பாம்பேல இருந்து வந்து தெரியுமா? பாம்பே காட்சிடா. நான் சமாச்சாரம் அப்படி அப்ப உனக்கு கீழே ஒண்ணு மேல இருக்குது. அங்கடா பாக்குது நீ, உனக்கு அங்கடா கண்ணு தங்கச்சி போடு. ஆமா, குண்டு மட்டும் கரெக்டா இருக்குது. அது கரெக்டா இருக்குது. அத குருமாலுமா வயது பால் குச்சி குச்சால கீழே இறங்கி போச்சுடா. என்னடாப்பா அங்க டேய் நானும் தான் அவனுக்கு கையை நீட்டுடி, அவனுக்கு மூக்கு வாய் சர்வீஸ் ஆகி
எனக்கு பயாதி அப்பப்ப வருவான் குச்சிட்டு போவான் கல்லு கடை நக்கிட்டு போவான் ஆமா இப்போ இன்னொரு சமாச்சாரம் இப்பதான் பசு மாடு இப்பதான் கண்ணு போட்டு மாத்தி பசு மாடு வேற என்ன யார் பசு மாடு யார் பசு மாடு அந்த பசு மாடு மாதிரி உன் தாலி அங்க போச்சுமா தாலியா அவன் என் வீட்டுக்கார கொடுத்தாமிச்சான் இது கொஞ்சம் மேல இருக்கு அங்க பாரு ஒரு பக்கம் தொகுது ஒரு பக்கம் மேல இருக்கு அங்க என்னடா கண்ணு நீ போடுறே பெரியமாட்டா போயிருக்கா நீ வாடி அங்க என்னடா கண்ணு அங்க என்ன கண்ணு எதுக்குடா வந்த எதுக்கு வந்த ஜெயம் ஜெயம் சொல்லு இந்த கொட்டா வண்டியா ஆடு கொட்டானா கொட்டா நான் பஞ்சனை போயிட்டு ஜெயம் ஆடும் பாடும் 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 சபையில் யார் பேர் சொல்ல வேண்டும் என்றால் இது இப்போது பள்ளி மகாஸ்தலம் இப்பேற்பட்ட கிராமத்திலே நல்ல நாடக நடிகர் யாரு கிருஷ்ணா எல்லாம் சொன்னா 7 பேர் கூட சொல்லலாம் பொண்ணு கிடையாது இப்போது பள்ளி மகாஸ்தலம் அப்பேற்பட்ட கிராமத்திலே வசிக்கக்கூடியவராக அருமை அண்ணா இன்னும் கிருஷ்ணண்ணா என்று சொல்லக்கூடிய ஐயானவர் இதே நாடகத்திலே பொன்னிற்காக நடித்து ஆடி இருக்கிறார். நல்ல பேரும் புகழும் பெற்றவராக விளங்கக்கூடியவர் அருமை தந்தைக்கு சமமானவர் இன்னும் கிருஷ்ணண்ணா என்று சொல்லக்கூடிய ஐயா நம்முடைய ஓம் உமா மகேஸ்வரி நாடக மண்டபத்தை வாழ்த்தி ரூபாய் 101 சன்மானம் அத்தனை யாருக்கு நன்றி வணக்கம். నొప్పి తగినట్టు కొట్టాలి தங்கா அம்மா காண வேண்டும் போகலாமா அம்மா அம்மா
படித்தபடியாக சுக க்ஷேமத்தோடு என்னோட வாழக்கொடுவே அம்மா. அம்மா அது இருக்கும்போது இன்றைய நாளைய எங்களாக அம்மா ஆளை கட்டியாடி அம்மா நந்தவனமே நாம செல்லுவோம் நந்தவனமே நாம செல்லுவோம் ஆடி ஆடி அதிகாலையில இருந்து சார வாரத்தை எல்லாம் முடித்து எங்க செல்வது வழக்கம்? பாரம் இங்கேயே பாக்கலாம். யாரு இருக்குது பாக்குறான்? இல்ல ஆடமா இதெல்லாம் நான் குழந்தை கூட்டிட்டு வந்துட்டேன். எத குழந்தைக்கு மருதங்காரனுக்கு அவன் கூட்டி கூட்டு போட்டான். மகாராஜமா வணக்கம்மா. ரொம்ப டிகாசு ஓவராய் விடு. என் கம்பெனில ஆடுறத பால் சாப்பிடணும், டீ சாப்பிடணும், காஃபி சாப்பிடணும். அம்மா சகியே பார்த்து விட்டோம். நந்தவனத்தை பார்த்தா மனமானது போவதும் நந்தவனம். ஆமா, மூவரும் பெண்கள். ஒரு ஆண் பிள்ளை தேவைப்படுது. ஆமா, என்ன ஜெயம் ஆடும் பாடும் தெய்வீக சபையிலே இதே தும்மேஸ் பள்ளி கிராமத்துக்கு சேர்ந்து ஏன் சந்தோஷம் சொல்லக்கூடிய சந்தோஷ். ஆமா, ஓய்ந்த திருவாளர் நம் ஓம் உமா மகேஸ்வரி நாடக மன்றம் சார்பத்தை வாழ்த்து கொடுத்தாரோ 501 ஆகும். அத்துடைய பெரியார் ஆண்டவன் அருள் கொண்டு திரௌபதிவன் துணை கொண்டு கண்ணவரான் துணை கொண்டு கிருஷ்ணா உனக்கு அர்ப்பணம். அம்மா இந்த மனசோலை
இருக்கிறது தெரியுமா? எடுத்தாக்கா யாரு கொடுத்தாங்க சொல்லுங்க ட்ரெஸ் அம்மா அம்மா என்ன சொல்றாங்க கேளு. என்னம்மா இந்த நந்தவனத்தை பார்த்தா எப்படிமா தோன்கிறது? அழகா எவ்வளவு அழகா இருக்கு பாருமா இந்த மலர் ஆமா அந்த மலர் பாருமா இப்ப சிரிக்குது. வருதுக்காரன் என்ன கேக்குறான் பாரு. ஆமா கையில வழியா காணுமே. பள்ளியில் போட மாட்டாங்க லேடிஸ் சொன்னாங்க. ஆமாடா அதுதான் ஃபேஷன் போட சவுண்ட் வரும். பள்ளியில் போட்டா சவுண்ட் வரும். ஆமா என்ன எல்லாம் சதமா போட்டுக்குதா? சதமா போட்டுக்குதா? நான் அங்கே தட்டினா யாருக்கு நான் கையில புட்டு புட்டு சொல்லிட்டு நீரோடை மலர்வாடை வண்ண வண்ண பூக்கள் எல்லாம் எனது ஆடும் சகி எனது ஆடும் அந்த வண்டிகள் ரீங்கார ஓசையும் அந்த கிளைமான்கள் துள்ளி துள்ளி விளையாடுவதை பார்த்தால் எப்படி இருக்கின்றது? எவ்வளவு அழகா இருக்கின்றது, பரவசமா இருக்கின்றதம்மா. பார்க்க பார்க்க பாயாசமா இருக்கிறது. பாயசமாகுதா? எவ்வளவு பாயசம் காசு வச்சுக்கிறாங்க? நந்தவனத்துல ஓட்டத்தை எடுத்தாங்க கொஞ்சம் வெள்ளம் போட்டு காய்ச்சி குத்துருமா. ஆஹா வசந்தத்தில் ஓடா மலவரை ஓடும் வைதேகி காத்திருந்தாரோ வைதேகி காத்திருந்தாரோ வைதேகி காத்திருந்தாரோ வசந்தத்தில் போனார் மனவரை ஓடும் வைதேகி காத்திருந்தாரோ வைதேகி காத்திருந்தாரோ வைதேகி காத்திருந்தாரோ தேவர்கள் யாவரையோ திருமணவேளை தேவர்கள் யாவரையோ திருமணவேளை வைதேகி காத்திருந்தாரோ தேவி வைதேகி காத்திருந்தாரோ வைதேகி காத்திருந்தாரோ சகிமார்களா? அப்படி இருக்கு நந்தவனத்துக்கு பார்த்து விட்டோம். அம்மா
மலரெல்லாம் நீங்கள் சென்று மலர்களை பறித்து வாருங்கள் அம்மா. வராகட்டும் மாமா. அம்மா வெற்றி வேறு. மல்லை முல்லை இருவாடு சொல்லக்கூடிய கோகுமம் நானும் என் தங்கை வளர்த்துக்கு சென்றோம். மந்தாரமும் கொண்டு வந்திருக்கோம். கொண்டு வந்திருக்கேன். ரோஜா புஷ்பம் கொண்டு வந்திருக்கேன். மல்லை முல்லை இருவாச்சி கோங்கு என்று சொல்லக்கூடிய மலர்கள் நான் பறித்துக் கொண்டு வந்தேன். நீ என்ன கொண்டு வந்திருக்க? மல்லிகைப்பூ. என்ன பூ? மல்லிகைப்பூ. ஏடா அதா இதனோட நிபந்தனை என்னடா? எப்படி என்றால் இதனுடைய நிபந்தனை எப்படி என்றால் எப்படி? இதனுடைய மகிமை என்றால் மயிலும் நினையாதே. மயில் நினையாது. நினையாதே. வெயிலே வாடாதே. சரிதா. வாடாமலர் மயிர் மலர். மயில் மலரா? எங்க புடின்னு வந்து அங்க இந்த மலர் எங்க சென்று வந்தியோ அந்த இடத்துல போய் வச்சுட்டு வந்துரு. திருப்பி அவன் போனான் வரமாட்டேன் போவேன் போட்டு அமுச்சுக்காங்க. அதுல கூட வச்சிருவேன். வைக்கிறது போனா மரத்துல தொடத்துல கண்டிப்பா அடிப்பாங்க. அச்சா பரவாயில்லையா போட்டு அமுத்திக்கினா தாங்க முடியாது. திருப்பி ஸ்டேஷன் போவேன்னு சொன்னேன். எத்துல வச்சுக்கவா? நீ அங்க எடுத்து வச்சுக்க. కష్టపడి వీడియో తీస్తున్నాను. ஆரமாக தொடுத்து உன்னோட குந்தரை வைத்து அழகா
என்னை பார்த்து ஏதுமான வார்த்தைகள் எல்லாம் ஆவாத்தி ஆரம்பித்தார்கள் அம்மா. அந்நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் பொட்டும் வைக்காமல் பூவும் வைக்காமல் இப்படி அமங்கலமாய் இருக்கின்றேன். இப்பேற்பட்ட பாவிக்கு அம்மா
பூசு மஞ்சள் தான் எதற்கம்மா இந்த பாரில்லாத சுகங்கள் தானே அம்மா உன்னை தொட்டுத்தான் கட்டினாரா அம்மா